நெல்லையில் கொலை செய்யப்பட்ட கவின் வீட்டிற்கு சென்று கனிமொழி எம்பி ஆறுதல் கூறினார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், முழு விவரங்கள் என்ன? நெல்லையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை படுகொலை செய்யப்பட்ட காதல் விவகாரத்தில் படுகொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்திற்கு நேரில் ஆறுதல் தெரிவிக்க திமுக எம்பியும் கழக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி கருணாநிதி அவர்கள் நேரில் வந்திருக்கிறார். அவர் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் இருக்கக்கூடிய கவினின் வீட்டிற்கு வந்து அவரது பெற்றோர்களிடம் தந்தை மற்றும் இருவரையும் சந்தித்து அவர் ஆறுதல் கூறி வருகிறார். உடன் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கே நேரு ஆகியோர் இருக்கிறார்கள். மற்றும் ஆட்சியர் இருக்கிறார், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கிறார். ஆனால் இவர்களையும் மீறி இவர் ஆறுதல் கூறும்போது அவர்கள், அதாவது அந்த கவினின் தாய் கூறும்போது, எங்களுக்கு ஒரே நீதியாக அந்த இருவர் கைது செய்யப்பட வேண்டும், பெற்றோர்கள் இருவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்ற ஒரே கோரிக்கை தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். எனவே இருவரையும் உடனடியாக கண்டிப்பாக கைது செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். அதற்கு எம்பி கூறும்பொழுது, தற்போது அவரது தந்தை கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டி காண்பித்தார். ஆனாலும் இருவரும் கைது செய்தால் மட்டுமே இனியும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாது, தடுக்க முடியும் என்று கூறியிருக்கிறார். எனவே கண்டிப்பாக பெற்றோர்கள் இருவரையும் கைது செய்தால் மட்டுமே இந்த அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் செல்வோம் என அவர்கள் உறுதியாக கூறுகிறார்கள். தொடர்ச்சியாக கனிமொழி எம்பி அவர்கள் சம்பந்தப்பட்ட பெற்றோர்களிடம் பேசி வருகிறார். உடன் அதிகாரிகளும் அனைவரும் இருக்கிறார்கள். தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.